இப்போ கார்பரேஷன்ல போனா காவை அச்சுக்குச்சுன்னு சொன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஓடாடுறாங்கப்பா. ரேஷன் கடைக்கு ஒரு இது போனா கரெக்டா லைன்ல நின்று ரேஷன் போடுறாங்க. இதெல்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது. இந்த பக்கம் டிஃபன் கடைக்கு பாதி அரிசி போயிடும், இந்த பக்கம் டிஃபன் கடைக்கு அரிசி போயிடும். அரிசி போய் கேட்டா அரிசி இல்லைன்னு வாங்குவோம். நான் வந்து அப்போ ரேஷனே வாங்கலை. இப்போ வந்து நான் ரேஷன் வாங்குறேன். ஏன்னா விஜய் புடவை குத்தா இது ஸ்டாலின் புடவை குத்தாலாம் வாங்க மாட்டேன். எது குத்தா அது வந்து எனக்கு என்னவோ தெரியல, பிடிக்காம இருந்தது. விஜய் பீரியடில் நான் போய் ரேஷன் வாங்குறேன், எல்லாமே செய்கிறேன். அது க்யூவில் நின்று லைனில் நின்று எல்லா பொருளும் நான் வாங்குறேன். இப்போ அதே போல் அம்மா ஹோட்டல் தேடிங்கிறேன் எங்கே போய் சாப்பிட்ணுன்ட்டு. எனக்கு டைம் கிடைக்கல. போனால் மதுரை வாயிலில் போய் சாப்பிட்ணும். எங்கள் வீட்டாண்டே நல்ல அம்மா ஹோட்டலுங்க நல்லா செய்கிறாங்க. மக்கள் வந்து அதை வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்து போட்டு கழுவி வைக்கிறாங்கப்பா. இது ஒரு அதிசயமான விஷயம். இது எவ்வளோ பேர் பசியமாக பத்துனுக்கிறாங்கோ, சாப்பிட்றாங்க. நாய்க்குட்டி முதல் கொண்டு அந்த தெருவில் கொஞ்சம் சோறு வச்சா சாப்பிடுது. இவ்வளோ புண்ணியம் செஞ்சுக்கிறது கடவுள் இன்னும் ஆசீர்வாதம் கொடுப்பார். கடவுள் ஆசீர்வாதத்தோடு அவர் இருப்பார். அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கவங்க. அவங்க பாட்டுனா அவங்க குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை யாரும் சீண்டுனா ஜனங்க விடாது, கொந்தளிச்சு போயிடும். தயவு செஞ்சு ஓட்டுக்கு விஜய் பணம் கொடுக்க மாட்டா. அப்படி பணம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. எல்லாம் இப்ப எல்லாம் எல்லார் வீட்லயும் மொபைல் இருக்குது. யார் வீட்டுல வாங்கினாலும் பசங்க போட்டோ எடுத்து அனுப்பி தாறுமாறா, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் தாறுமாறா கிழிச்சு விட்டுருவா. அப்படி பயப்படவே வேண்டாம். எம்ஜிஆர் ஆட்சியில நாங்க இருந்தோம், ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருப்போம் மாட்டிருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கண்டிப்பாக எங்களோட ஜெனரேஷன் அனுபவிப்பாங்க. ஒரு நல்ல தமிழகத்தை வர வைப்பாங்க. 1000 ரூபா கொடுத்து போட்டு 3000 ரூபா 4000 ரூபா வீட்டில் இருக்கிற ஜாமான் சட்டை பூரா அடகு வச்சு எல்லாம் வேற பக்கம் போய்கிட்டு இருக்குது. தேவையான்னு கேட்குறேன். இவன் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு போய் வாரத்தில் எதுவுமே லாயக்கு இல்லை தம்பி. 1000 ரூபா தயவு செஞ்சு வேண்டாம். 5000 ரூபா கூட வேண்டாம். நீ கரெக்டா இரு. ஏன் இப்ப போய் மாநாட்டுக்கு அத்தனை வாழைத்தாரி அத்தனையும் கட்டி வச்சிருக்கிற? அதுக்கு பதில நீ வீட்டுக்கு அரிசி வருமோ ஒரு சிப்ப அரிசியை நீ தூக்கி போட்டிருக்கலாம்ல. அதை செஞ்சிருக்கலாம். நீ உன்னோட பகமானத்துக்கு வாழைத்தாரி இளநீ எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு போற. நீட்டா இருக்குது. ஒரு மனுஷன் வரான், அவன்கிட்ட இல்லாத பணமா? எங்க ஆளு எப்படி இருக்குது பாரு. ஆடம்பரம் இருக்குதா? கொடி மக்கள் மனசுல பதியணுன்றதுக்கு தான் இந்த கொடி கூட. அவர் 2 வருஷம் சென்று தான் போட்டாரு பணம். இவர் வந்து 8 நாளுக்குள்ள உடனே போட்டாரு 1000 ரூபா. ஏன் போட்டாரு? அவரு காசை தான் போட்டுக்கிறாரு. அவரு முதல் அடிக்கல, கொள்ள அடிக்கல, கஜானாவை திருடல. இவன் ஊரு போட்ட கஜானாவை காலி பண்ணிட்டான். யாரு? இந்த கருணாநிதிக்காரன் ஸ்டாலின் பூரா கஜானாவே காலி பண்ணிட்டு தான் கடனாளி ஆகி உட்காந்துக்கிட்டான். கடனாளி ஆகி உன்னை உட்கார வச்சிடணும் விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா இவர் கடனாளி ஆக மாட்டாரு. இவர் தூக்கிதான் நிற்போம். இவர் கை தூக்கிதான் நிக்க வேண்டிய கீழே. சூப்பரா இருக்குதுப்பா இந்த ஆட்சி. காலகாலமா இந்த ஆட்சி தான் இருக்கணும். இவர் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. வேற யார் வந்தாலும் நாங்க மறியல் பண்ணுவோம். அவன் இருக்கவே கூடாது. அவனுக்கு வர திமுக காரணம் இருக்கவே கூடாது. அப்ப நான் புள்ளியா யார் சேகர் பாபா யாருமே இருக்கக்கூடாது. இந்த கட்சி தாப்பா இருக்கணும். விஜய் கட்சி தான் இருக்கணும். எதனால நல்லதை செய்யறாருப்பா நாட்டுக்கு. ஒரு பெண்கள் தைரியமா நடந்து போறோம். அப்பெல்லாம் இல்ல, போதை அடிக்கிறானுங்க, மேல வந்து ஊறானுங்க, அமக்கலம் பண்றானுங்க, சைனா எடுத்துன்னு போறானுங்க. இப்ப எவ்வளவு கண்டிஷன் நல்லா இருக்குதே, சூப்பரா இருக்குதே. இப்ப நல்லவனை தானே தேர்ந்தெடுக்க முடியும், கெட்டவனை நம்ம எடுக்க முடியாதுல்ல. நல்லவன் தானே வேணும்னு சொல்லுவோம். நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. நம்ம கால பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்களாம் வாழணும்ல, தைரியமா போகணும் வரணும்ல வெளியில. இவங்க நல்லா இருக்கணும்ல. அதுக்காக நல்ல ஆட்சி வரணும்ப்பா. இவங்க திமுக வேணாம்.